கோவக்காய் கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப டைம் எடுக்கிற மாரி இருக்கும். அத ஈஸியா கட் பண்றதுக்கு ஒரு டிப் நான் சொல்றேன். நம்ம ஜெனரலா இந்த மாரி பொடிசா கட் பண்ணுவோம். இது ஒவ்வொன்னும் கட் பண்றதுக்குள்ள ரொம்பவே டைம் எடுக்கும். அத அந்த மாரி பண்ணாம மேல் பார்ட், கீழ் பார்ட் கட் பண்ணிட்டு, பஜ்ஜி சீவுறது இருக்கு இல்லையா? அத வச்சுட்டு இந்த மாரி தேய்ச்சு விட்டோம் அப்படின்னா, எவ்ளோ கோவக்காய் இருந்தாலும் டக்குன்னு அத சீவி எடுத்துறலாம். சீவும்போது கேர்ஃபுல்லா சீவிங்க. மாங்காய், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நமக்கு மிளகாத்தூள், உப்பு அந்த மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள், உப்பு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, பசங்களா இருக்கட்டும், இல்ல நம்மளே இருக்கட்டும் டக்குன்னு அதை எடுத்து போட்டு சாப்பிடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இப்ப ஸ்கூலுக்கு நீங்க இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம மிக்ஸ் அவசர அவசரமா ரெடி பண்ணணும் அவசியம் இல்ல. டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம குடுத்துறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாள் அது கெடாம இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் பொழுது பூண்டு ஜாஸ்தியாகும், இஞ்சி அதுல பாதியும் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சு அதை ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெடாது.